கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கு இயேசு நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த ஒரு நோக்கத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், இந்த உலகத்திற்கு ஏன் வந்தேன், எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஜீவனை உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண அடைய வந்தேன். இயேசு உலகத்திற்கு வந்த காரணமே மனிதன் ஜீவனை இழந்து போனார். அந்த ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு வந்தார் என்று இயேசு சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜீவன், தேவன் கொடுத்த அந்த ஜீவன், அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனுடைய ரகமான அந்த வாழ்க்கை நாம் இழந்து போன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கொடுப்பதுதான் இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த ஜீவன் கொடுப்பதற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்ததற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரணம் ஜீவனை கொடுப்பதற்காகவே. I came to give life, that life may abundant and super abundant life. அதை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த ஜீவன் இல்லாது இருந்தால் இன்றே இயேசுவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை இருதயத்துல அடையுங்கள். இயேசு உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் பரிபூர்ண உண்டாக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். ஜீவன் என்றால் வேதத்தின்படி ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளின் ஊற்று, எல்லா நன்மையின் காரியங்களுக்கு பேர் தான் லைஃப், ஜீவன். அதனால்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த மிகப்பெரிய நோக்கமே ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அந்த ஜீவன் இன்றைக்கு பரிபூர்ணமாய் உண்டாகும்படி இன்றைக்கு இந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில ஜீவன் இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜீவன், இந்த இயேசு உங்க இருதயத்துக்குள் வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சூப்பர் அபண்டன்ட் லைஃப் வரும். கர்த்தர் உங்களை இந்த வாழ்க்கைக்கு தான் அழைக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ண அடைய, உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமான ஜீவன் உண்டாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுக்காக வாழுங்கள்.